இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இயற்கையிலே அந்த தனுசு ராசி என்பர்கள் ரொம்ப நம்பிக்கையும் வீர செயல்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்தவங்க அப்படின்னு இவங்கள சொல்லலாம். எண்ணற்ற நல்ல குணங்கள், நல்ல ஒரு ஆற்றல், எதையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் நிறைந்தவங்க அப்படின்னா அந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப உண்மையான தத்துவத்தை பற்றி அறியணும் அப்படிங்கிறதுக்காக பல அறிந்திராத கேள்விக்கு பதில் தேடவும் இவங்க ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி வெளியில் பயணம் செய்கிறது, நிறைய நண்பர்களோட பேசுகிறது, அதே மாதிரி வெளியில் எங்கேயாவது போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு செயல்லையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க. வர்றதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனை இப்படி தான் இருக்கும், இதை இப்படி தான் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவுக்கு சொல்லக்கூடியவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். அறியாத விஷயங்களை கூட, யாரும் நடக்காத ஒரு விஷயத்தை கூட இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். மற்றவங்களுக்காகட்டும், அவங்களுக்காகட்டும், குடும்பத்திலே ஆகட்டும், வேறு ஒரு சில விஷயங்கள்லாம் இவங்கள முன்கூட்டியே சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். பெரும்பாலும் இவங்க கனவு கண்டு அது சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கனவுகள் அதே மாதிரி பலிக்கிற மாதிரி ஒரு சிலருக்கு அமையும். அது உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து கணிக்கும் போது தான், உங்களுடைய தசாபுத்தியை வைத்து கணிக்கும் போது தான் அது கரெக்டாக சொல்ல முடியும். ஆனால் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் கனவு கங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நேர்மையான நபர்கள் அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். எதையுமே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடோடு இறங்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த தனுசு ராசி என்பர்கள் வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பல நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா இதுவரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் பலம் குறைந்திருந்தார். அதே மாதிரி இப்போது பார்த்திங்கன்னா சப்தமஸ்தானத்தில் ராசியை பார்ப்பது அவ்வளவு நல்லது அப்படின்னே சொல்லலாம். நினைத்த எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும். உங்களுடைய நீண்ட நாள் கனவும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குது. 6ல் சூரியன் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால அரசாங்க காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஏதாவது புதிதாக ஒரு விஷயம் வரணும், ரொம்ப நீண்ட நாளாக ஒரு சில டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்கேன், அதற்காக ஒரு ஆர்டர் வரவே இல்லையே அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆர்டர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய ஆர்டர் ஏதாவது வேணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணணுங்களுக்கும் நல்ல ஒரு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது அரசாங்கம் மூலியமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடி இருந்தவங்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக அமைந்திருக்கு. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் இது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 3ல் சனி ராகு இணைந்திருக்கிறாங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வேலை செய்கிற இடத்துலையும் கூட நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் தொடங்குங்க. ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு இறங்குவீங்க. அதனால் வருகின்ற நாட்களில் ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். 6ல் புதன் அமர்ந்திருக்கிறதுனால யோக நிலை கூடி வரும் அப்படின்னே சொல்லலாம். புத்தி ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவீங்க. அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப முன்னேற்றமான நாட்களாக அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
குரு 7ல் இருந்தாலும் கேத்திராதிபதி தோஷத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் அப்பப்போ வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. கணவரோ மனைவியோ பேசும்போது கூட ஒருவருக்கொருவர் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகள் எடுங்க. தனியாக ஏதாவது முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலேயே சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தாலும் கூட அதற்கு தோதாக இருக்கக்கூடிய புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவீங்க. எதிர்மறையான பலன்கள் கிடைக்கிற நேரத்தில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்து அந்த இடத்துல அந்த எதிர்மறையாக நடக்கிற விஷயத்தை சாதகமாக மாற்றிப்பீங்க. அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால சகோதரர் உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள், சகோதரர் வழி உறவுகளால் அல்லது சகோதரி இருக்காங்க அப்படின்னா அவங்க வழி உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டீங்க அப்படின்னா காரியம் கெட்டு போயிடும். அதனால் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால காலையில் நீராடிட்டு கந்த சஷ்டி படிச்சுட்டு வாங்க. நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் போய் வழிபட்டுட்டு வாங்க. அருகில் கோவில் இருக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் ஆலயத்திற்கு போய் ஒரு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தையும் இந்த தனுசு ராசி என்பவர்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால மனம் தெளிவாக இருக்குது. தெய்வ பலம் அதிகமாக இருக்கும். 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய பாக்கிய அதிபதி சூரியன் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேற்றுவார். தொழிலாகட்டும் வியாபாரத்திலேயாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுவரை இருந்த நெருக்கடிகள் குறையும். நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகுவும் 6ஆம் இடத்துல சஞ்சரிப்பதனால சூரியன் புதன் இவங்க எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்க போகுது. பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெற்றுத்தரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலை தேடிட்டு இருக்க மாணவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரியன் புதன் 6ஆம் இடத்துல சஞ்சரிப்பதனால உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் அப்பப்போ ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகளை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். ஒப்பந்தங்கள் கூட நீண்ட நாளாக ஒன்று கையெழுத்தாக இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் இதற்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அரசாங்கம் சார்ந்த ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். நேற்றைய கனவு வருகின்ற நாட்களில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா பூர்த்தியாகும். வீடு வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், அதே மாதிரி நிலம் வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தவங்களாம் உங்களுடைய கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா குரு பகவானை குரு வரையில் போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை இந்த தனுசு ராசி அன்பர்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை மறக்காமல் போய் முருகப்பெருமானை தரிசிச்சுடுவாங்க. உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.